ஹலோ கைஸ், நான் உங்கள் ஃபன்னி கேமர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பஸ் சிமுலேட்டர் இந்தியன் ஓஷன் பார்க்குறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பாக நேற்று வீடியோ போட்டால் பார்த்துருங்க. பார்ட் 2 கைஸ் இது அது பார்த்தா தான் புரியணும் அப்படின்லாம் இல்லை கைஸ். நம்ம இது கண்டினியூஸ்லாம் கிடையாது. இது ஒரு ஃபன்னி கேம் பிளே. நம்ம டிரைவராக இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் இந்த கேமு. இப்போ நம்ம வந்து டெஸ்டினேஷன் கொச்சியிலேருந்து கோயம்புத்தூர் கைஸ், கோயம்புத்தூர்லேருந்து சேலம் 2 இடத்துக்கு டெஸ்டினேஷன் வச்சுக்கிறோம். வாங்க, நம்ம ஒரு ப்ரோ டிரைவர் கைஸ், நம்ம ரைடர்னு சொல்லலாம், ப்ரோ டிரைவரும் நம்ம இஷ்டம் தான் கைஸ், நம்ம சொல்லிக்க வேண்டியதான். பட் பஸ்ஸோட நிலமை தான் ரொம்ப டேமேஜாக இருக்குது. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பஸ் அங்கங்கே இடிக்கலன்னு சொல்லிட்டு பல இடத்துல இடிச்சுன்னு கிடந்தேன். இந்த வாட்டி இந்த வியூவில் ஓட்டலாம் கைஸ். போன வாட்டி நார்மல் வியூவில் ஓட்டணும், நமக்கு கண்ணு தெரியல சரியா. இப்போயும் கண்ணு தெரியல தான் இருக்கேன். வாங்க பாருங்க கைஸ், நான் சிக்னல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் கைஸ். சிக்னல் ஃபாலோ பண்ணால் மேப்பை ஃபாலோ பண்ண மாட்டேன். இங்கே பாருங்கள், மேப் இஷ்டத்துக்கும் போகுது. இங்கே பாருங்கள், இடித்து பஸ்ஸோட ஹெல்த்தை குறைச்சிட்டேன். நம்ம ப்ரோ டிரைவர் கைஸ், அதை நம்ம நிரூபிக்கணும் இந்த வீடியோக்குள்ளே. இந்த வீடியோக்குள்ளே நம்ம ஒரு 57 ஹெல்த்தை வச்சுக்கிறோம். பார்க்கலாம் பஸ்ஸு இதுக்கு டெஸ்டினேஷன் அடையும் போது எவ்வளோ ஹெல்த் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். மேப்பாக தான் கைஸ் காட்டுது. பட் மேப் இதில் ரொம்ப சின்னதாக இருக்குது கைஸ். நானும் இதில் எப்படியா பெருசு பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். பட் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக அந்த டாட் மாதிரி தெரியுது. சரி, என்ன பண்ணுறது கைஸ், நம்ம இந்த வியூவில் ஓட்டினா தான் பஸ் ஓட்டுற ஃபீல் லைட்டாக வருது. அங்கே பாருங்கள், பஸ் ஓட்டுறேன் எல்லாத்தையும் இடிச்சின்னு உடச்சின்னு கிடக்குறேன் கைஸ். 51 எழுத்து இருக்குது கைஸ். சாரி, 57 இல்லை, ஸ்டார்டிங்லேருந்தே 51 தான் இருக்குது போல். நான் தான் மாற்றி சொல்லிட்டேன், சாரி கைஸ். அங்கே 57 மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்ம இப்போ வேறு ஊருக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை ஹைவேக்கு வந்துக்கிற மாதிரி தெரில. இருங்க, லோட் ஆகுது. நம்ம ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு நியூ பிளேஸ்க்கு போகும்போது டெக்ஸ்சர் லைட்டாக லோட் ஆகும் கைஸ். ஓகே, நம்ம இப்போ எங்கே வந்துக்கிறோன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஹைவேன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஹைவே? பாலக்காடு கைஸ். கொச்சியிலேருந்து பாலக்காடு வந்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து டேரெக்டாக கோயம்புத்தூர் தான் போகணும். அதே மாதிரி நேற்று வீடியோ பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக பார்த்துருங்க கைஸ். அது பார்த்தா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். இதோட இப்போ புரியும். அதுவும் பெட்ரோலாம் நேற்றே நல்லா ஃபுல் பண்ணியாச்சு கைஸ். நமக்கு இப்போ பெட்ரோல் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இப்போ வந்து வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள் கைஸ். லைக்கே பண்ண மாட்டேறீங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண தான் கைஸ் தினம் வீடியோ போடுறேன். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் மைன்கிராஃப்ட் வீடியோ கேட்ட மாதிரி நாளைக்கு சண்டே ஸ்பெஷலாக மைன்கிராஃப்ட் போட்டுக்கிறேன் கைஸ். பட் அது அந்தளவுக்கு இது கேம் நான் அவ்வளோ விளையாடி இது இல்லை. பட் விளையாடிக்கிறேன் கைஸ். சும்மா ஒரு வீடு மாதிரி தான் கைஸ் கட்டிக்கிறேன், ஸ்டார்டிங் ஸ்டேஜு. அந்த வீடியோ பாருங்கள், அதுவும் ஃபன்னாக இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, வீடியோ பார்க்குறோம்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கைஸ், சப்போர்ட் மீ ப்ளீஸ் கைஸ். ஓகே, நம்ம கேம் பிளே போகலாம். ஓகே, நானும் அடித்து முடிச்சு ஓட்டுறேன் கைஸ். பஸ்ஸு டேமேஜ் ஆனதுனால ஒரு ஸ்பீடு போக மாட்டேங்குது. நேற்று 100 வரைக்கும் போச்சு, இன்றைக்கி அது கூட போகல. அது காரணம் வண்டியை உடச்சி இது பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, பாருங்கள் கைஸ், முன்னாடி ஒரு பஸ்ஸு போகுதுன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஊர்லேயே நம்ம தான் கைஸ் ஹைடெக் பஸ்ஸு. அதாவது தமிழ்நாட்டிலே இப்போ நம்ம தான் ஒரு ஃபாரின் பஸ் வச்சுக்கிறோம். அங்கே பாருங்கள் பஸ் எப்படி துருப்பிடிச்சி வச்சுக்கிறானுங்கன்னு. மெயின்டைன் பண்ண மாட்டேறானுங்க கைஸ். பட் நம்மள்த வெளிலேருந்து பார்த்தா அழுக்காக கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். பட் இன்டீரியர்லாம் பக்காவாக இருக்கும் கைஸ் நம்ம பஸ்ஸில். ஓகே, 90 ஸ்பீடு போகுது. பார்க்கலாம் கைஸ் எவ்வளோ தூரத்தில் நம்ம கோயம்புத்தூரை ரீச் பண்ணுறோன்னு. நானும் அடித்து ஓட்டுறேன் கைஸ். பட் 100, அதாவது 90 தாண்ட மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், கார்காரங்களாம் பறகுறானுங்க. தண்ணியெலாம் தெருக்கி விடுது. மழை வேறு பெய்யுது கைஸ். பத்தாவது பாருங்க கைஸ், நம்ம எவ்வளோ பெரிய பஸ்ஸு ஓட்டுன்னு வரோம், மதிக்காமல் தள்ளி போகாமல் அப்படியே நிற்கிறான். நம்மளாம் ரியல் லைஃப்பில் பஸ் வருதுனாலே கொஞ்சம் நவுந்துப்போம். பட் இங்கே பாருங்கள், பஸ்ஸு வருதுன்னு கொஞ்சம் கூட நவுற மாட்டுறானுங்க இவனுங்க கைஸ். காரை முட்டிட்டோம் தெரியாமல். அதில் கார் சண்டைக்கு வரல. பாருங்க கைஸ், தண்ணியெல்லாம் தெறிக்க விட்டு போகிறான். ஓகே, நம்ம ஓடிடலாம். ஏன்னா நம்ம இறங்கி பிடிச்சி அடிச்சிட போகிறான். ஓகே, நானும் பஸ்ஸை ஸ்பீடாக போகிறேன். பட் 90 தாண்ட மாட்டேங்குது. பஸ்ஸை ரிப்பேர் பண்ணணும் கைஸ் சீக்கிரத்தில். நெக்ஸ்ட் பார்ட் அடுத்த வாரம் தான் கைஸ் வரும். ஏன்னா மைன்கிராஃப்ட் சீரீஸ் போடலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட் சீரீஸ் போடுறேன், அது நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டை பொறுத்து தான் கைஸ் அடுத்த இது போடலாம். ஏன்னா மைன்கிராஃப்ட் வந்து ஒரு பெரிய சீரீஸ். அது வந்து நம்ம நினச்ச ஒன்று இது பண்ண முடியாது. பிளான் சரியாக பண்ணலை. நான் வந்து இது எதுக்கோ ஏன்னா போனாலும் வீடியோ எடுத்துட்டேன். கொஞ்சம் ஃபன்னாக தான் நான் ட்ரை பண்ணிக்கிறேன் கைஸ். உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள், இல்லைனா அந்த சீரீஸ் அதோடு நிறுத்திக்கலாம்.
ஓகே மழை வேறு ரொம்ப பெய்யுது. அங்கே பாருங்க கைஸ், ட்ரக்கெலாம் ஓவர்டேக் பண்ணி போயின்னு இருக்கிறோம். நம்ம ஜெயிக்கணும் கைஸ். சரி ஜெயிக்கணும் இல்லை, பேசஞ்சரை கரெக்டாக அவங்க டெஸ்டினேஷனில் விடணும். ஓகே இங்கே பாருங்கள் நம்மளோட ஆட்டோ ஸ்பீடாக போகுது கைஸ். ஓகே ஹார்ன் அடிக்கலாம், நவுந்து போகிறானுங்களான்னு பார்ப்போம். ஓகே ஹார்ன் அடிக்கிறேன். அவன் பாருங்கள் மதிக்கவே மாட்டுறானுங்க நம்ம எவ்வளோ பெரிய பஸ்ஸு ஓட்டுன்னு வரோம். கைஸ் மதிக்க மாட்டுறானுங்க. ஓகே இப்போ தான் மதிக்கிறான். இண்டிகேட்டர் போட்டாங்க பாருங்க கைஸ். காரன் முன்னாடி போகிறான், ஆட்டோக்காரன் பறக்கிறான் கைஸ். நம்மளும் பறக்கலாம். பஸ்ஸு வச்சு நம்ம பொறுமையாக போனால் அவ்வளோதான். நம்ம மரியாதை அசிங்கமாக கப்பல் சரி மரியாதை அசிங்கமாகிடுன்னு சொல்ல போல் கப்பல் இப்படின்னு வளர்றேன். சாரி கைஸ். ஓகே இப்போ காரனுங்க 2 பேரும் அன்சைடும் போகாமல் இன்சைடும் போகாமல் வெறுப்பேற்றுனானுங்க கைஸ். நான் வேறு அவனுங்களை முட்டிட்டு போகிறேன்னான்னு பயமாகுது. அதான் பிரேக் அடிச்சு போகிறேன். ஆனால் 6 அடி நடிக்கிறேன் கைஸ். அவனுக்கு நவுற மாதிரியே தெரில. டேய் நவுருங்கடா. ஓகே நம்ம பூந்து போயிடலாம் கைஸ். லைட்டாக பைத்தியம் முடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு டென்ஷன் ஏற்றினானுங்க. இப்போ நம்ம பஸ்ஸை லூஸ் மாதிரி ஓட்ட போகிறோம். இருந்தாலும் ப்ராப்பராக இண்டிகேட்டர் போட்டு தான் கைஸ் போகிறேன். ஓகே அந்த காரன் இடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ் இடிக்கல. ஓகே நம்ம ஸ்பீடாக போயிடலாம். ஏன்னா டெஸ்டினேஷனுக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டோம். அதாவது கோயம்புத்தூர் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நீ எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. ஹைவே போயினே இருக்குது கைஸ். ஓகே அங்கே பாருங்கள் பஸ்ஸெலாம் நிற்கிது. நம்ம பஸ்ஸு நிற்காது கைஸ். நம்ம எக்ஸ்பிரஸ் நம்ம நிற்கிற ஐடியாவே கிடையாது. ஓகே பஸ்ஸோட ஸ்பீட் லைட்டாக குறையிற மாதிரி இது. நம்ம மாட்டோம் ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கினே இருக்கிறோம். ஒரு பக்கம் ஹேண்டில் வச்சு இது பண்ணின்னு இருக்கிறோம். ஓகே பாலம் மாதிரி ஏதோ இருக்குது கைஸ். ஓகே நானும் அங்கங்கே நோண்டி பார்க்குறேன் பஸ்ஸு இன்னும் ஸ்பீடாக போகுமான்னு. பட் பஸ்ஸு இப்போ 90 கூட போக மாட்டேங்குது கைஸ். 80 பெட்ரோல்லாம் கரெக்டாக தான் கைஸ் இருக்குது. பஸ்ஸு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது. நம்ம ரிப்பேர் பண்ணணும் சீக்கிரத்தில் பஸ்ஸை. நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக பஸ்ஸை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் இன்றைக்கி ரிப்பேர் பண்ண முடியாது கைஸ். சாரி கைஸ். ஏன்னா நமக்கு வீடியோ லென்த் அதிகமாகிடுச்சு. அதுவும் இல்லை நேற்று வீடியோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அதுக்குள்ளே டெலீட் ஆகிடுச்சு கைஸ். எப்படி டெலீட் ஆகிடுச்சுன்னு புரியல. திருப்பியும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணேன். அது அப்லோட் ஆகிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. நான் 9 மணிக்கு போட்ட வீடியோ 10:30க்கு 11 ஆகிடுச்சு. சாரி கைஸ். பட் இன்றைக்கி அப்படி நடக்காது. நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். சரி சப்போர்ட்டுன்ட்டேன். உங்களுக்காக வீடியோ போடுறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இப்போ நம்ம வாங்க. நானும் ரொம்ப தூரம் போகிறேன் கைஸ். ஹைவே போயினே இருக்குது. ஹைவேனாலே தூரம் தான் கைஸ். அதுலேயும் நான் ரொம்ப தூரமாக போயின்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஓகே ஆட்டோக்காரன் போகிறோம். நம்ம முந்தின்னு போயிடலாம். பஸ்ஸோட ஸ்பீடு வேறு 4 தாண்ட மாட்டேங்குது. ஹைடெக் பஸ்ஸுன்னு தான் பேருன்னு தோணுது எனக்கு இப்போ. ஓகே காரனை இடிக்கக்கூடாதுன்னு தோணுது. இவனுங்க பாருங்க கைஸ், நம்ம பஸ் ஓட்டுன்னு வரோம் நவுறானுங்களா எங்கண்ணா. ஓகே இண்டிகேட்டர் போட்டு இந்த சைடு போயிடலாம். ஓகே கொஞ்சம் கேப்பை வச்சா பூந்துடணும்னு பார்க்குறேன். ஓகே கைஸ் காருக்கும் நமக்கு கொஞ்சம் கேப் அதிகமாகவே இருக்குது. இருங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு டக்குன்னு யூட்டர்ன் இல்லை கைஸ் அந்த சைடு போயிடலாம். பஸ்ஸு வேறு ரொம்ப டேமேஜ் ஆனதுனால போக மாட்டேங்குது. ஓகே நம்ம இப்போ இப்படி போயிடலாம். டக்குனு இப்படி போகணுன்னு நினைக்கல கைஸ். பட் லைட்டாக டென்ஷன் ஏற்றிட்டான் ஆட்டோக்காரன். அவன் இப்படி போக மாட்டான், இப்படி போக மாட்டான். அது ஆட்டோக்காரனை இச்சனான்னு கூட தெரில, இப்படி வந்துட்டேன். ஓகே இந்த வியூவில் சும்மா ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கடுப்பாக இருக்குது கைஸ். என்னால் பஸ்ஸு முன்னாடி போகுது நமக்கு தெரியவே மாட்டேது. இன்னும் நம்ம பாலக்காட்டில் தான் கைஸ் இருக்கோம். பாலக்காடு ஹைவேயில் தான் போய் நடக்கிறோம். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ஏரியா வந்து கோயம்புத்தூராக தான் இருக்கும். ஓகே பஸ்ஸு நல்லா இது கைஸ். ஓகே அடுத்த இது வந்தாச்சு. கோயம்புத்தூர் ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். ஓகே நம்ம இப்போ பாலத்தில் இறக்கி விட்டானுங்க நம்மளை. கோயம்புத்தூர் தான் நினைக்கிறேன் கைஸ். வாங்க நம்ம மட்டும் போயினே இருக்கோம் நீட்டாக. ஜஸ்ட் மிஸ் கைஸ். கரெக்டாக நம்ம ஊர் கேம் மாதிரியே தான் கைஸ் நம்ம போயின்னு இருக்கோம் கைஸ். இந்த பாலம் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது நம்ம ஊர் பாலம் மாதிரி தான் தோணுது. தமிழ்நாட்டில் மேம்பாலம் நான் நினைக்கிறேன். பட் சரியாக பாலம் பேர் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஓகே கோயம்புத்தூரில் உங்களுக்கு இந்த பாலம் பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பார்க்குறவங்களாம் கைஸ். ஓகே பாலம் எண்டுக்கு வந்துச்சு. நம்ம இப்போ ஸ்டேஷன் கண்டுபிடிக்கணும். கோயம்புத்தூர் ஸ்டேஷன். அது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில கைஸ். ஓகே பஸ்ஸு கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக போகல. நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஏன்னா பாலத்து நடுவில் இச்சின்னு மாட்டிக்கூடாது.
பஸ்ஸோட ஹெல்த் வேறு ரொம்ப டேமேஜாக இருக்குது கைஸ், அதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம இப்போ யூட்டன் அடிக்கணும் கைஸ். நம்ம பாலம் ஏறி கூடாதுன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இருங்க, நம்ம இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் பஸ்ஸை திருப்பதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். ஓகே, பஸ்ஸை திருப்பிக்கலாம். ஓகே, நம்ம இப்படியே போயிடலாம். ஓகே, மேப்பு காட்டுற ரூட்டில் தான் போகிறோம், பார்ப்போம். நம்ம ஸ்டேஷனுக்கு 2 வாட்டி சுற்ற விடுவானுங்கன்னு நினைக்கிறேன், நம்ம பார்க்கலாம். ஓகே, போயினே இருக்கோம் கைஸ், ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஓகே, ஊருக்குள்ளே வந்தாச்சு, கோயம்புத்தூர் தான் இது. இருங்க கைஸ், சாரி சிக்னலை ஃபாலோ பண்ணல, பஸ்ஸை ரொம்ப வேகமாக ஓட்டிட்டேன். சாரி கைஸ், நான் ஃபாலோ பண்ணல, நீங்களும் ஃபாலோ பண்ணாத இருந்துடாதீங்க. ஜஸ்ட்டு கேமாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் ரியல் லைஃப்லேயும் நமக்கு அந்த இது வரும், ஹேபிட்டு. பட் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரில, ஏன்னா நானே அப்பப்போ ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் ரியல் லைஃப் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணணும் கைஸ். அப்போ தான் நமக்கும் சேஃப்டி, மற்றவங்களுக்கும் சேஃப்டி, ஃபைன் இல்லாமல் தப்பிக்கலாம். இந்த வாட்டி சிக்னல் பார்த்து தான் கைஸ் இது பண்ணுறேன். ஓகே, நம்ம ஸ்டேஷன் இன்சைடு இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ், மேப்பாக தான் காட்டுது. ஓகே, ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. எங்கே ப்ரோ டக்குன்னு ஸ்டேஷனுக்கு வந்துட்டிங்கன்னா அது ரொம்ப தூரம் போகிற மாதிரி இது கைஸ், அதான் நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுவும் மழை பெஞ்சதுனா சரியாக வீடியோவில் தெரியல, அதான் மழை இது ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சுற்றின்ட்டு டக்குன்னு வந்துட்டேன். ஓகே, நம்ம ஸ்டேஷனை வந்து நின்னாச்சு கைஸ். ஓகே, நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். கொச்சியிலேருந்து ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு நமக்கு 10,066 ரூபா கொடுத்துறாங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த பேசஞ்சர்ஸ் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சேலமுக்கு கூட்டு போனோம் கைஸ். பஸ்ஸை திருப்பிக்கலாம் கைஸ். பரவாயில்ல, பஸ் ஸ்டாண்ட் பெருசாக இருக்குது. ஓகே, இங்கே ஏதோ ஹிந்தியில் எழுதிக்கிறாங்களா கைஸ்? நம்ம கோயம்புத்தூர்ல ஏன் ஹிந்தியில் எழுதிக்கிறாங்க புரியல. இருங்க, இல்லை பார்க்க ஹிந்தியில் எழுதிக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல. ஓகே, நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா இவங்க இப்போ ஒன்று ஏறுவாங்க கைஸ், போர் அடிக்கும் உங்களுக்கும். ஓகே, நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம டிரைவர் எக்ஸிட் கொடுத்துட்டோம் போல் தெரியாமல், சாரி கைஸ். ஓகே, நம்ம இப்போ டிரைவருக்கு டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு டீ அடிக்க போயிட்டாரு, இப்போ அடிச்சுட்டு ஏறுறாரு கைஸ். அந்த டிரைவர் வேறு இல்லை, நம்ம தான் ஃபன்னி கேமர். ஓகே, நம்ம இப்போ போகிறோம். எங்கே கைஸ் டெஸ்டினேஷன் வந்து போச்சு? கோயம்புத்தூர்லேருந்து சேலம். பாருங்க கைஸ், பஸ்ஸு வருது, எங்கன்னா நவுந்து போகிறாங்களா? ஓகே, நம்ம இப்போ கோயம்புத்தூர்லேருந்து சேலம் கைஸ். அடுத்த டெஸ்டினேஷன் பஸ் எங்கேயும் நிற்காது, எக்ஸ்பிரஸ். நமக்கு வந்து எப்படி கைஸ், நம்ம இந்த பிரேக்லாம் கிடையாது, நம்ம சொன்ன டைமோட முன்னாடியே எடுத்துன்னு போகணும், அதான் நம்மளோட பாலிசி. அதனால் எங்கேயும் பிரேக்கும் கிடையாது, எதுவும் கிடையாது. பெட்ரோல் கூட ஃபுல்லாக இருக்குது கைஸ், 3 லிட்ரு இருக்குது. 3 ட்ரிப்பு மேலே அடிக்கலாம். இனிமேல் பெட்ரோல் பங்க்லாம் கிடையாது. இதோட நிறுத்துகிற மாதிரி இருந்தால் அடுத்த வீடியோவில் பஸ்ஸை ரெடி பண்ண தான் கைஸ் நிறுத்தணும், மற்றபடி எதுக்கும் பஸ்ஸை நிறுத்துகிற ஐடியா இல்லை. ஓகே, முன்னாடி டிராஃபிக் சிக்னல் போட்டு வராங்கன்னு நினைக்கிறேன், நம்ம பொறுமையாகவே போகலாம். ஓகே, ஹார்ன் அடிப்போம், டக்குன்னு போகிறானுங்களா என்ன பண்ணுறானுங்களான்னு பார்ப்போம். ஓகே, ஹார்ன் அடிக்கிறோம். ஓகே, பஸ்ஸு கிளம்பிச்சு. அந்த பஸ்ஸு இப்போ நம்ம கிளம்பணும். என்ன கைஸ், நம்மளோட ஸ்பீடாக போகிறானுங்க. ஓகே, அந்த துருப்பிடிச்ச பஸ் வச்சு அவ்வளோ ஸ்பீடாக போகிறான். நம்ம பஸ்ஸும் லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு கைஸ். வெளியேருந்து பார்க்க தான் நல்லா இருக்கிற மாதிரி, பின்பக்கம் தான் நல்லா இருக்குது, முன்பக்கம் சாமாடி வாங்கிது. அவங்களுக்கு வீடியோவில் முடிஞ்சால் காட்டுறேன், இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சாமாடி வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ்ஸு நல்லா இருந்துச்சு, இப்போ டேமேஜ் ஆகி இதுவாக இருக்குது. ஓகே, நம்மளை பாலம் தான் போக சொல்கிறாங்க, நானும் அந்த சைடு போகணும் இப்படி வந்துட்டு தப்பாக நினச்சிட்டேன் கைஸ். ஓகே, பாலத்தில் தான் போனோம். ஓகே, நம்ம பாலத்தில் வேகமாக போகிறோம், கொஞ்சம் கம்பெனிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வேகத்தில் போய் பாலத்தில் முட்டினா பாலமும் உடஞ்சிரும், நம்ம பஸ்ஸும் டேமேஜ் வந்துடும். பாருங்க கைஸ், நான் ப்ரோ டிரைவர் ஆகிட்டேன், கரெக்டாக ஓட்டுறேன், இங்கேயும் இடிக்காமல், அதுவும் வேகமாக 60-80 போய். நம்ம இருந்தாலும் இந்த இடத்துல ஸ்லோ பண்ணி தான் ஓட்டணும், ரியல் லைஃபாக இருந்தாலும் சரி. மை பேஸ்டு ரியல் லைஃப் ஸ்டோரி. நான் இப்படி ஓட்டாமல் ஃபஸ்ட் டைம் வண்டி ஓட்ட கற்றுக்க இப்படி தான் ஓட்டினேன். கூட பின்னாடி என் ஃப்ரெண்டு உட்காந்தான் கைஸ், அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். இதே மாதிரி பஸ்ஸெலாம் இல்லை கைஸ், அது வந்து பைக்கு, அதாவது ஸ்கூட்டி. ஸ்டார்டிங் இதில் ஓட்டும் போது இது மாதிரி தான் ஒரு கட்டிங் வரும் எங்கள் ஊர் பாலத்தில். நான் பாலத்துலேருந்து கீழே இப்படி வந்தேன், அதாவது பாலத்துக்கு அண்ணாட்டு சைடு போகிறதுக்கு இது பண்ணேன். அங்கேருந்து ஒரு வேகமாக ஒரு லாரி கைஸ், நான் அதை பார்க்கல, நான் அதுக்கும் முன்னாடி போயிட்டேன் சர்ன்னு. நான் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தேன்னா லாரி எங்கள் 2 பேரையும் முட்டியிருக்கோம்.
அதனால தான் சொல்கிறேன், எதுவும் இருந்தாலும் வண்டியை பார்த்து ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. முக்கியமாக முடிஞ்ச வரைக்கும் ஹெல்மெட் போடுங்க. பட் நம்ம அது ஹெல்மெட் போட மாட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க, ஸ்லோவாக போங்க. ரோடு ஸ்பீடாக இருந்தால் கூட ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீடே ஓட்டுங்க. ஓகே கைஸ், நம்ம கேம்குள்ளே போயிடலாம். நம்ம அதை பற்றியே பேசுனேன், நீங்கள் போர் அடிச்சுது ப்ரோ பூமர் மாதிரி பேசுகிறேன்ற போகிறீங்க. ஓகே, அதை பாருங்க கைஸ், நம்ம பேசின கேப்லேயே வேறு ஒரு ஹைவே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதுக்குள்ளே மழை பெய்யுது. இந்த கேமில் மழை வேறு அடிக்கடி பெய்யுது. நம்ம ஊரில் பெய்ய மாட்டேங்குது இந்த மாதிரி மழைலாம். ஸ்கூல் படிச்சிருக்கும்போது மழை பெஞ்சு லீவ் விடுவோம்னு பார்த்தா இந்தளவுக்கு மழையே பெய்யுது கைஸ். எப்போ டிசம்பர், நவம்பர், அக்டோபர்லாம் சும்மா லைட்டாக தூரல் போட்டு ஏமாற்றிட்டானு கைஸ். லீவே விடலை நமக்கு. நான் இருக்கிற செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் சுத்தமாக லீவ் விடலை கைஸ். இந்த வருஷம் மழையும் நம்மளை ஏமாற்றிடுச்சு. என்ன பண்ணுறது கைஸ். ஓகே, ஸ்கூலும் முடிச்சாச்சு கைஸ். 12th முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து காலேஜ். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் மாட்டேன் என் சொந்த கதையை பேசியிருந்தேன், நீங்கள் போர் அடி வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டுருவீங்க. ஓகே, நம்ம இப்போ போயினே இருக்கிறோம். நம்மளும் அதான் சொல்லியிருக்கோம், ஸ்டார்டிங்லேருந்து பஸ்ஸு போயினே இருக்குது. பஸ்ஸுனா என்ன கைஸ், போகிறது நம்ம எக்ஸ்பிரஸ். நம்ம பஸ்ஸு பேர் என்ன, இந்தியன் பஸ். பஸ்ஸு ஆப்பு பேரும் அதான், நம்ம பஸ்ஸு பேரும் அதான் கைஸ், இந்தியன் பஸ் எக்ஸ்பிரஸ். எங்கேயும் நிற்காது, நம்ம மட்டும் போயினே இருக்கிறோம். நம்ம பாருங்க கைஸ், காருக்கு முன்னாடி ஓட்டுறோம். ஓகே, எத்தனை பேருக்கு பஸ்ஸு ஓட்ட ஆசையாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. பட் இப்போ அது இந்த கேம் விளையாடும்போது பஸ்ஸை திருப்பும் போதெல்லாம் அந்த ஆசையே இருக்க மாட்டேங்குது கைஸ். ஏன்னா நம்ம கார் கூட ஓட்டிடலாம்னு தோணுது, பஸ்ஸை ஓட்டுறது கஷ்டமாகுது. ஓகே, அங்கே ட்ரக்கெல்லாம் முந்திட்டு போகிறானுங்க. ஓகே, நம்ம காரை இடிச்சிடக்கூடாதுன்னு பார்க்குறோம் கைஸ், ஏன்னா நம்மளும் முந்திட்டு போகலாம். பஸ்ஸு பெட்ரோல் இருக்குது கைஸ், 100 லிட்டர் 113 லிட்டர் இருக்குது. நம்ம ஓட்டிடலாம். ஓகே, மழை நின்றுச்சு, இப்போ சருன்னு போயிடலாம். ஓகே, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரில கைஸ். சேலமுக்கு வேறு ஒரு ஹைவேயில் போகிறோம். என்ன ஹைவேன்னு கூட தெரில, நான் என்ன ஊருன்னு கூட பார்க்கல. மேப்பில் ரூட் மட்டும் தான் பார்த்துன்னு ஓட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் பாலம் பார்த்துக்கிறேன் கைஸ். நம்ம ஊர் தமிழ்நாடு பாலமே இப்படி தான் நிறைய இடத்துல இருந்து பார்த்துக்கிறேன். ஓகே, நம்ம மாட்டோம் போயினே இருக்கிறோம் கைஸ். அவ்வளோதான், சேலம் வந்துட்டோம் போல கைஸ். ஓகே, நம்ம திருப்பிக்கலாம் பஸ்ஸை. சாரி கைஸ், நம்ம சேலம் வந்துட்டோம். நானே இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, கோயம்புத்தூர் டு சேலம் வந்தாச்சு. நம்ம இப்போ சுற்றின்னு வரோம். நம்மளை இப்போ எதுக்கு சுற்ற வச்சானுங்கன்னு தெரில, ஏன்னா ஸ்டேஷன் அந்த சைடு சுற்றிருக்கலாம், பட் மேப் லூஸ் மாதிரி காட்டுது கைஸ். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயினே இருக்கிறோம். ஓகே கைஸ், நம்ம அழகாக அப்படியே அந்த டேர்னிங்லேயே போயிடலாம் கைஸ். நம்மளை சுத்த விட்டு வேடிக்கை பார்க்குறானுங்க, மேப்பு லூஸ் மாதிரி காட்டுது. நானும் அதை நம்பி இப்படி போயின்னு இருக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ அந்த சைடு போயிடணும் கைஸ், ஏன்னா நம்ம இந்த சைடு போகக்கூடாது, ஹைவேக்கு அந்த சைடு போயிடலாம். இருங்க. ஓகே, நம்ம இந்த சைடு வந்தாச்சு கைஸ். இருங்க, யூட்டன் காட்டுது, நம்ம இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். கரெக்டாக யூட்டன் வந்தோடனே இண்டிகேட்டர் போட்டு பொறுமையாக பஸ்ஸை திருப்புறோம். ப்ரொஃபஷனல் மாதிரி நம்மளை காட்டிக்கிறோம். ஓகே, வண்டி வந்துச்சு, நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்படி தான் கைஸ் நான் திருப்பி பார்த்துக்கிறேன். அதாவது கார் திருப்பும் போது பஸ்ஸு திருப்பும் போது இப்படி தான் திருப்பி பார்த்துக்கிறேன். ஓகே, நம்ம இன்னத்தில் முட்டினத்தில் பஸ்ஸு நின்றுச்சு கைஸ். அந்த மணல்மேட்டில் பஸ்ஸு நிற்கிது கைஸ், அநியாயம் கைஸ். நான் இதை ஒத்துக்க மாட்டேன் கைஸ். ஏன்னா கம்பியில் முட்டி நின்னா கூட ஒத்துக்க. அந்த மணல்மேட்டில் கைஸ் பஸ்ஸு அந்தளவுக்கு கைஸ் சஸ்பென்ஸ் இல்லை. அது சஸ்பென்ஸ் இல்லைனா கூட ஏறிடும் கைஸ். நான் கைஸ் இந்த கேமில் இப்படி பண்ணி வச்சுக்கிறானுங்க, எல்லாம் அநியாயம் கைஸ். நான் இதை ஒத்துக்க மாட்டேன் கைஸ். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் கமெண்டில், அந்த மணல்மேட்டில் போய் பஸ் இடித்தா நின்றுமா நிற்காதான்னு. அது எப்படி கைஸ் மணல்மேடு மாதிரி இது, அதில் போய் பஸ் நின்னா இடிச்சின்னு சவுண்டு கேட்குது. இதெல்லாம் அநியாயம் ப்ரோ. கேம் டெவலப்பர்ஸ் பார்த்து இது பக்கை ஃபிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே, நம்ம ஹெல்த்து குறைச்சிட்டோம், பஸ்ஸுக்கு சுத்தமாக 49 வர வச்சிட்டோம். ஓகே, நம்ம இப்போ போகலாம். ஓகே, ஒரு டேர்னிங் காட்டுது, எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஷன் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஸ்டேஷனை தாண்டி போயிட்டோம் கைஸ். தப்பு போட்டோம் இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் இல்லை கைஸ். நம்ம ரிவர்ஸ் எடுக்கலாம், இல்லைனா திருப்பி ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றின்னு வர மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ரிவர்ஸ் எடுத்துடலாம். ஓகே, நம்ம இந்த வாட்டி எங்கேயும் இடிக்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே கைஸ், நம்ம இந்த கேம் பிளே வெயிட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ பேசஞ்சர் இறக்கி விட போகிறோம். ஓகே கைஸ், இந்த கேம் பிளே இதோட முடியுது. நாளைக்கு கண்டிப்பாக மைன்கிராஃப்ட் வீடியோ இருக்குது கைஸ், வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு நான் போடுறேன். ஓகே கைஸ், பை கைஸ். நான் உங்கள் ஃபன்னி கேமர். பை.